பிரிச்சு பாருங்க. உங்க பொண்ணு உங்ககிட்ட என்ன சொல்ல ஆசைப்பட்டிருக்கான்னு பாப்போம். என்னாச்சு? என்ன எழுதியிருக்கா சொல்லுங்க மேடம். கொடுங்க. என் அப்பா அம்மா கல்யாணத்தை நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. கனிதங்கம், வீட்டுக்கு போனதும் நான் உனக்கு கல்யாண வீடியோ போட்டு காமிக்கிறேன். அதான் அப்பா அம்மா 2 பேரும் எதுவுமே இருக்கீங்க. குழந்தை ஆசைக்காச்சு மாலை போடுங்க. 2 பேரும் மாலையை மாத்திக்கோங்க. சூப்பர். இல்லங்க, அதெல்லாம் வேண்டாம். மாலையை மாத்திக்கோங்க. மாலையை மாத்திக்கோங்க. அப்படிதான். ஐயோ ரவுடி, நான் சும்மா அட்வென்ச்சரா இருக்கும்னு எழுதினேன். ஆனா இப்படி ஒரு பிரச்சனை ஆகும்னு எனக்கு தெரியல. நீ கரெக்டா தான் பண்ணிருக்க. சும்மா 2 பேரும் மாலையை மாத்திக்கோங்களேன் ப்ளீஸ். சரி, ஒரு மனசா சம்மதிக்கிறேன். கனி சும்மா இரு. சித்தப்பாக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அடியே சில்லுவண்டு, ஐ லவ் யூ குட்டி. என்ன இப்போ நாம என்ன பண்றது? இத்தனை பேர் சேர்ந்து கேட்கும்போது நம்ம மனசை கல்லாக்கிக்கிட்டு செய்யறது தானே மரியாதை. என்ன மேடம், உங்க குழந்தை ஆசைப்படுறா. இன்னைக்கு நடந்த எல்லா போட்டியிலையும் நீங்க தான் பெஸ்ட் பேரண்ட்ஸா இருந்திருக்கீங்க. சோ ப்ளீஸ். என்ன மேடம் யோசிக்கிறீங்க? நீங்க தயங்குறத பார்த்தா அவரு உங்க ஹஸ்பண்ட் இல்ல போல. ஓ, பாடி கார்டா? ஐயோ, எனக்கு எடுத்து விட்டுருவோம் போலயே. நீங்க ஏங்க இப்படி தயங்குறீங்க? நீங்க தயங்குறத பார்த்தா எங்களுக்கு என்ன தயக்கம்? ஓ சாரி, தெரிஞ்சே அடிச்சிட்டேன். ஓ தேங்க்யூ. கனி வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு.